ஹாய், ஹலோ, வணக்கம். நம்ம ஊரில் எல்லாமே வந்து க்யூ தான். க்யூன்றது நான் ஏபிசிடியில் வர க்யூவை சொல்லலைங்க, வரிசையை தான் சொல்கிறேன். அது ரேஷனில் பொருள் வாங்குறதுல ஆரம்பித்து கோவிலில் கடவுளை போய் சாமி கும்பிட்ற வரைக்கும் எல்லாமே வரிசையில் தான் நம்ம போயிட்டு செய்கிறோம். ஸோ அந்த வரிசையை நம்ம எங்கேருந்து பின்பற்ற ஆரம்பிச்சோன்னு பார்த்தீங்கன்னா, ஸ்கூல்லேருந்து தான். கண்டிப்பாக அது ஸ்கூல் லைஃப்லேருந்து தான் நம்ம வந்து வரிசையில் வர ஆரம்பிச்சிருப்போம். ஃபார் எக்ஸாம்பிள் அதுக்கு அசம்பிளியை சொல்லலாம். ஆனால் இப்போ நம்ம ஸ்பெஷல் சில்ட்ரன்ஸ் பார்த்தீங்கன்னா, அதுலேயும் ஸ்பெசிஃபிக்காக ஆடியன்ஸை பார்த்தீங்கன்னா, வரிசையில் நிற்கிறதே அவங்களுக்கு வந்து ஒரு பெரிய விஷயமா இருக்கும். அது ஏன் அப்படி பண்ணுறாங்கன்றத வந்து நம்ம நோட்டீஸ் பண்ணால் தான் தெரியும். மேபி அது சென்சரி இஷ்யூவாக கூட இருக்கலாம். மேபி சென்சரி இஷ்யூவாக இருந்தால் நான் சொல்கிற இந்த டிப்ஸ் எல்லாத்தையும் நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா, ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, குழந்தை வந்து ஒன்று நமக்கு முன்னாடியோ அல்லது கடைசியாவோ வரிசையோட கடைசியாவோ நிற்க வைக்கலாம். இப்படி நிற்க வைக்கிறது மூலிமா அந்த குழந்தை மற்றவங்கள டிஸ்டர்ப் பண்ணுறது வந்து குறையும். 50% வந்து குழந்தை லைனில் நிற்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் வந்து இருக்கும். அப்புறம் பார்த்தீங்கன்னா, இப்போ நிறைய ஆன்லைனில் வந்து பார்த்திங்கன்னா கம்ப்ரெஷன் கிளாத்திங்னு சொல்லிட்டு நிறைய இருக்குது. ஸோ அந்த மாதிரி கம்ப்ரெஷன் கிளாத்திங் போட்டு இருக்கும்போது அவங்களுக்கு அது வெயிட்டாக இருக்கிறதுனால குழந்தைங்க கண்டிப்பாக காம் டவுனாக அமைதியாக வந்து வரிசையில் நிற்பாங்க. அப்புறமேட்டு வந்து பார்த்திங்கன்னா, சென்சரி டூல் அக்கெட் டாய்ஸை வந்து கொடுக்கலாம். குழந்தைங்க அதை வந்து ஸ்டிமுலேட் பண்ணிட்டு இருக்கிறதுனால கான்சன்ட்ரேஷன் அதெல்லாம் பொறுத்தனாலே குழந்தைங்க வந்து கண்டிப்பாக வரிசையில் வந்து நிற்பாங்க. வந்து பார்த்திங்கன்னா, நிற்க வைக்கும்போதே குழந்தைங்க இடைவெளி விட்டு நிற்க வைக்கும்போது குழந்தைங்க அமைதியாக இருக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகளும் இருக்குது. இப்போ வந்து பார்த்திங்கன்னா, நிறைய குழந்தைங்களுக்கு ஆடிட்டரி சீக்கிங் இருக்கிறதுனால, ஆடிட்டரி ஸ்டிமுலேஷன் ஓவர்லோடாக இருக்கிறதுனால நிறைய பேர் வந்து நம்ம சாங் பாடும்போதோ இல்லை ப்ரேயர் சாங் பாடும்போதோ இல்லை சம்திங் உறுதிமொழி சொல்லும்போதோ காதில் வந்து ரொம்ப கை வச்சுப்பாங்க. ஸோ இதெல்லாம் அவாய்ட் பண்ணுறதுக்காக நம்ம வந்து ஹெட்ஃபோன்ஸ் வந்து யூஸ் பண்ணலாம். கண்டிப்பாக இது ஒரு நல்ல சொல்யூஷனாக இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, குழந்தைக்கு யார் ரொம்ப ஃபிட்டாக இருக்காங்க, யார் ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டாக இருக்காங்களோ அவங்க பக்கத்தில் நீங்கள் நிற்க வைக்கலாம். ஸோ குழந்தை ஒரு கம்ஃபர்டபுளாக இருக்கும்போது அதையும் கரெக்டாக ப்ராப்பராக நிற்கும். அதுக்கப்புறமேட்டு வந்து பார்த்திங்கன்னா, நான் கீழே கொடுக்குற இந்த லிங்க்கை நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா, இந்த பர்டிகுலர் சென்சரி இஷ்யூக்கு ப்ராப்பராக லைனில் நிற்கிறதுக்கு உண்டான நிறைய பிரிண்டபிள் ஆக்டிவிட்டீஸ் வந்து இருக்குது. அதை வந்து நீங்கள் சர்ச் பண்ணி பார்த்துக்கலாம், வீடியோவில் பார்க்கலாம். கண்டிப்பாக இதை ஃபாலோ பண்ணுங்கள். ஃபாலோ பண்ணிவிட்டு உங்களோட எக்ஸ்பீரியன்ஸை கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச். பாய்.